வெல்கம் டு ஆத்மா. ஆழமான நம்பிக்கையாலேயே நல்ல காதல் பிறக்கிறது. காதல் என்றாலே சந்தோஷம் தானே. காதலில் ஏற்றமும் உண்டு, ஏமாற்றமும் உண்டு. சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ளும் காதல் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள மறுக்கிறது. மிகவும் விசித்திரமானது இந்த மனது. அன்பு வலிமையானதுதான், ஆனால் அதுவே வலியையும் தரலாம் அல்லவா? வாருங்கள், ஆத்மாவிற்குள் செல்லலாம். காஸ்ட்லியான கிஃப்டானு கேட்டா எங்க அம்மா அப்பா முன்னாடி எனக்கு கிண்டல் பண்றியா? உங்க அம்மா அப்பா இருந்தாங்க, காஸ்ட்லியான கிஃப்ட் தானே வேணும். ஏன் ஒதப்படுவ? வெறும் வால் கிளாக் கொடுத்துட்டு இவ்ளோ பில்டப் பண்ணிட்டு இருக்க? என்ன வெறும் வால் கிளாக்ன்ற? கம்மி எடை போடாத. அதுக்கு பின்னாடி ஒரு தியரியா இருக்கு தெரியுமா? ஆஹா, என்ன தியரிப்பா? அந்த வால் கிளாக்ல சின்ன முள்ளு இருக்குல்ல, அது நீ. பெரிய முள்ளு அது நான். சின்ன முள்ளு போயினே இருந்தா பெரிய முள்ளு அதுக்கு பின்னாடி போயினே இருக்கும். டான்னு 12 மணி அடிச்சா நீ பார்த்தனா 2 முள்ளும் ஒன்னா நிக்கும். அந்த மாதிரி நம்ம மனசும் ஒன்னா இருக்கணும். இவ்ளோ திரி இருக்குதுக்கு பின்னாடி. நீ என்னடானா கோல்டு ஜுவல்ஸ்னு கேட்டுட்டு இருக்க? உனக்கு தங்கத்திலே நான் இறைச்சிடுவேன். ஆனா கோல்டன் டைம் மிஸ் பண்ணக்கூடாது. டைம் இஸ் கோல்டு. அதை நீ பார்க்கணும். இந்த பாரு, எப்பெல்லாம் நீ வால் கிளாக் பாக்குறியோ அப்பெல்லாம் ஏன் ஞாபகம் தான் வரணும் உனக்கு. வாங்க மோகன், உட்காருங்க. சரி சார். பிரியா இல்லையா? பிரியா, ஹாய். வணக்கம். வணக்கம் தம்பி, உட்காருங்க. ஆக்சுவலா நான் ட்ரெஸ் வாங்க போயிருந்தேன், அப்படியே உங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. உட்காருங்க தம்பி. முகன், அப்பா கிட்ட என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே, பேசுங்க. சார், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். நீங்க தப்பா நினைக்க கூடாது. நானும் பிரியாவும் அது எப்படி உங்கள்கிட்ட சொல்லணும்னே தெரியல, பயமா இருக்கு. அத கேட்டு டென்ஷன் ஆயிடுவீங்களோன்னு இன்னும் பயமா இருக்கு. அது என்னன்னு சொன்னாதானே தெரியும். அதான் அந்த படத்துல எல்லாம் வருமே, அதான் அது. தம்பி, குழப்பாதீங்க, ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வாங்க. சொதப்பாம சொல்லுங்க. இப்ப கரெக்டா சொல்றேன். அது வந்து நானும் பிரியாவும் 2 வருஷமா லவ் பண்றோம். சார், சின்ன வயசுலயே எங்க அம்மா அப்பா 2 பேரும் இறந்துட்டாங்க சார். சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வேற யாரும் இல்லை. அதான் நானே வந்து உங்கள்கிட்ட பொண்ணு கேட்கறேன். ஆனா இது வந்து என் சொந்த வீடு தான். கேபிள் டிவி நடத்துறேன். மாசம் 50,000 சம்பாதிக்கிறேன். பிரியாவை எனக்கு கட்டி வச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் கண் கலங்காம பார்த்துப்பேன் சார். பிரியா, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா, இவர் ரொம்ப நல்லவர்ப்பா. ஆமாங்க, பிரியா கூட இவரை பத்தி சொன்னா. நல்ல பையனா தானே இருக்காரு. நீங்க செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சார், இனிமே நீங்க சார்னு கூப்பிடாதீங்க, மாமான்னு கூப்பிடுங்க. உங்களை மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு எங்க குடும்பம் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன சகுந்தலா, நான் சொல்றது சரிதானே? வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தாங்க உருப்படியான ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க. நம்ம பிரியா அதிர்ஷ்டக்காரி. மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு நல்லா சீர் செய்யணும்னு ஆசைப்படுறேன். 1 வருஷம் போருங்க, நல்ல நாள் பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வச்சிடறேன்.
சார் தேங்க்யூ ஸோ மச் சார். சார், பிரியாக்காக நான் எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணாலும் காத்துட்டு இருக்கேன் ரெடி. பிரியா, வேலை கேட்டிருந்தீங்களா? ஒரு கம்பெனியில் அக்கௌண்டன்ட் வேலைக்கு சொல்லி வச்சிருந்தேன். நாளைக்கு 10 மணிக்கு அங்கே இருக்கணும். அதனால உன் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் உன் ரெஸ்யூம் எடுத்து வச்சுக்கோ. வரேம்மா. சரிங்க. பிரியா, வரேன். வரேன் சார். சாரி அங்கிள், வரேன். வாமா. சார், மேனேஜரை பார்க்கணும். உள்ள இருக்காரு, போய் பாருங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. வா. கண்டிப்பா இந்த வேலை கிடைக்கும்ல மோகன்? நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. ஸ்டிக்கர் எல்லாம் எப்படி ஒட்டிருக்கீங்க? பார்க்க மாட்டியா? சரி போங்க, பார்த்து விட்டுங்க. சார், வாங்க மோகன். இவங்க தான் நான் சொன்னல, பிரியா. ஓ அப்படியா? சரி சரி சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் உங்களை ஓனரை பார்க்க கூட்டு போறேன். சரி சார். நீங்க வாமா. பிரியா, ஆல் தி பெஸ்ட். சார், நான் சொன்னேன்ல சார், எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு. அது இவங்க தான் சார். வணக்கம் சார். சார், நான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு இவங்க தான் சார். Certificates, please. குட். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கீங்க. என்ன salary எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? சார், நான் பாக்குற வேலைக்கு நியாயமான சம்பளம் எதுவோ அதுதான் சார் எதிர்பார்க்கிறேன். ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம்? உண்மை, உழைப்பு, விசுவாசம். குட், வெரி குட். அழகும் அறிவு சேர்ந்த பொண்ணை முதல் முறையா இப்பதான் பார்க்கறேன். யூர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சார். அக்கௌண்ட் டீடைல்ஸ் பத்திலாம் மேனேஜர் உங்கள்கிட்ட டீடைலா சொல்லிடுவாரு. இன்னில இருந்து நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணிடலாம். தேங்க்யூ சார். ஓகே. உங்களுடைய மந்த்லி salary 10,000. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இன்கிரிமெண்ட் பண்ணலாம். சரிங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். சார், இது ரேட். இது 1500. இது 1000. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார். மோகன், பிரியா, என்ன சொன்னாங்க? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். நீ இல்லனா இது நடந்திருக்காது. உன் திறமைக்கு நீ இருக்க வேண்டிய இடமே வேற பிரியா. சரி மோகன், என்னை இன்னைக்கே வேலையில சேர சொல்லிட்டாங்க. நீங்க கிளம்புங்க, நான் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என்ன Sir. மோகன்? தேங்க்யூ ஸோ மச். சரி பரவாயில்ல. நான் கிளம்புறேன். பிரியா, நான் வரேன். பிரியா, அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் Okay, sir. காமிக்கலாம் வாங்க. ஹலோ பிரியா, நான் உனக்கு நிறைய நேரமா. மோகன், உங்களுக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே கிடையாதா? நான் கட் பண்றல, ஏன் திரும்ப திரும்ப கால் பண்றீங்க? சும்மா
கால் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க மோகன். நான் ஒர்க்ல பிஸியா இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி என்னோட வேலைக்கு ஓல வச்சிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமே நீங்களும் எனக்கு கால் பண்ணாதீங்க. அவசியம் இருந்தா நானே கால் பண்றேன். ப்ளீஸ். பிரியாவோட இந்த திடீர் மாற்றத்தை மோகனால தாங்கிக் கொள்ளவே முடியல. ஏன்னா எங்க தனக்கு அவ கிடைக்காம போயிடுவாளோ அப்படிங்கிற ஏக்கம். உண்மையிலேயே கபிலனுக்கும் பிரியாவுக்கும் இருந்தது நட்பு தானா, இல்ல அதுக்கும் மேலேயா? பொதுவாக காதலர்களிடம் ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்கிறது. அவள் தனக்கே தனக்கென்று நினைக்கும் பொசசிவ்னஸ். காதலனோ காதலியோ தன்னை விட்டு வேறு யாரிடமாவது பேசினால் அவர்களுக்கு தாங்க முடியாத கோபம் வரும். கபிலன் பிரியாவிடம் பழகுவது சந்தேகமாகத்தான் இருக்கிறது மோகனுக்கு. உண்மையிலேயே பிரியா கபிலன் நட்பாகத்தான் பழகுகிறார்களா? அடுத்து மோகனுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன பார்க்கலாம். ஹலோ, பிரியா, நான் கபிலன் பேசுறேன். சொல்லுங்க சார். நான் இப்போ சொல்ல போறதை கேட்டுட்டு ஷாக் ஆகாத. இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டயும் இப்படி சொன்னதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட தான் சொல்றேன். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஸ்ட்ரெயிட்டா கேட்குறேன், என்ன உனக்கு பிடிச்சிருக்க? I love you so much, Priya. பிரியா, ரொம்ப யோசிக்காது. நான் உண்மையதான் சொல்றேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். உடனே இப்ப சொல்லணும்னு இல்லை, யோசிச்சு சொல்லு. பட் முடிவு எனக்கு சாதகமா இருக்கும். சார், திடீர்னு இப்படி கேட்டா நான் என்ன சார் பதில் சொல்றது? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். சரி பிரியா, see you. Bye. மோகன், மோகன், எங்க இருக்கியா? ஹலோ, வாங்க மேடம். என் பேரு மோகன் சொல்லுவாங்க. சின்ன கேபிள் டிவி ஆபரேட்டர். என்ன மோகன், பேச்சல ஒரு மாதிரியா இருக்கு? நீயும் ஓனர் கார்ல ஜோடியா போறத நான் பார்த்தேன்.
ஓ அதுவா? அதுக்கு தான் இந்த சீன் போடுறியா? ஆடிட்டர் ஆபீஸ்க்கு போனோம். பிரியா, நீங்க 2 பேரும் சிரிச்சிட்டு போனீங்களே, அதையும் நான் பார்த்தேன். நீ என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனியே, அது கூட நான் பார்த்தேன். என்ன மோகன், சந்தேகப்படுறியா? சந்தோஷம், சண்டை, இது ரெண்டுமே காதலுக்கு செல்ல பிள்ளைகள். இது ரெண்டும் அளவோடு இருந்தா அதுவே அழகான ஊடலா இருக்கும். அளவுக்கு மீறினால் அதுவே வாழ்க்கையை அழிச்சிடும். மோகனை விட அழகும் வசதியும் கபிலனுக்கு அதிகம். இதுவே மோகனுக்கு கபிலன் மேல ஒரு சந்தேகத்தை வரச் செய்தது. இப்போ பிரியாவோட முடிவு என்னவாக இருக்கும்? மனிதனின் மனம் மாறிக்கொண்டே இருக்கும். அடுத்தது என்ன என்ன என்று தேடிக்கொண்டே இருக்கும். பிரியா தன் மனத்தராசில் எடை போட தொடங்கிவிட்டாள். ஏழை மோகனா, பணக்கார கபிலனா? இந்த குழப்பத்திற்கான விடை இதோ பார்க்கலாம். அவர் ஜோக் அடிச்சாரு, சிரிச்சேன். சத்தியமா நான் உன்னை பார்க்கல. அப்படி பார்த்திருந்தா உன்னை அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பேன். He is a very nice gentleman. இல்ல பிரியா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ வேலைக்கு போனதுல இருந்து என்கிட்ட நீ சரியாவே பேசுறது இல்ல. நேர்ல பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்க. போன்ல பேசினாலும் கட் பண்ணிட்டு இருக்க. எங்க நீ என்ன விட்டு விலக்கி போயிடுவேன்னு பயமா இருக்கு பிரியா. நீ என்ன விட்டு போனா சத்தியமா என்னால தாங்க முடியாது. செத்துருவேண்டி. லூசு மாதிரி பேசாத. ஆபீஸ்க்கு போனா ஆபீஸ்ல டென்ஷன், வீட்டுக்கு வந்தா வீட்ல டென்ஷன், இங்க வந்தா நீயும் டென்ஷன் பண்ற. ப்ளீஸ் டா, நீயாவது என்ன புரிஞ்சுக்கோடா. ஆபீஸ் நேரத்துல நீ ஃபோன் பண்ணும்போது நான் ஓனர் கூட மீட்டிங்ல இருப்பேன். அப்ப பேச முடியுமா? புரிஞ்சுக்கோடா. மோகன், நான் வாழ்றதே உனக்காக தான்டா. லவ் பண்றவள போய் சந்தேகப்படுற, அது லவ்வுக்கே பண்ற துரோகம். பிரியா, இப்பதான் மனசு லேசா இருக்கு. இனிமே அந்த கடவுளை வந்து கூட உன்னை பத்தி தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஐ லவ் யூ. I love you. ஆனா இனிமே இந்த மாதிரி கோக்குமாக்குத்தனமா பேசின, I hate you. சரி, நான் கிளம்புறேன். ஓகே, குட் நைட். குட் நைட். அதானே, என் பிரியா அப்படி கிடையாது. தங்கமான பொண்ணு. நம்ம தான் அவள் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். பிரியா, உனக்காக ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா? கோல்ட் செயின். ப்ளீஸ் பிரியா, எடுத்துக்கோ. வேணாம் சார். நீ இதை வாங்கலன்னா என்ன நீ இன்சல்ட் பண்றதா நினைச்சுப்பேன். உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் உனக்கு செய்யறேன். எடுத்துக்கோ. இந்த செயினை உன் கழுத்தில் போட்டுக்கிட்டா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். ப்ளீஸ். சூப்பர். உன் கழுத்தில் இருக்கும்போது தான் அந்த கோல்டு செயினுக்கு அழகு. இவன் வேற நேரம் கட்ட நேரத்துல ஃபோன் பண்றான். பிரியா, இது வரைக்கும் எங்கள் வீட்டில் 32 பொண்ணு பார்த்துருப்பாங்க. எனக்கு யாருமே பிடிக்கல. ஆனால் உன்னை பார்த்த உடனே நான் உடனே சரண்டர் ஆயிட்டேன். சத்தியமா பிரியா. பிரியா, என்ன பிரியா, நான் பேசிட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிற. அது வந்து
என்ன பிரியா, உனக்கு என்ன பிடிக்கலையா? பிரியா, நீ யாரையாவது லவ் பண்றியா? எதுவா இருந்தாலும் மனசு விட்டு பேசு பிரியா. இந்த மாதிரி நான் எந்த பொண்ணுகிட்டயும் கேட்டது கிடையாது. இந்த மாதிரி பேசுறது நினைச்சா எனக்கே வெக்கமா தான் இருக்கு. உன்னோட முடிவு தான் என்னோட முடிவு. பிடிச்சிருக்கா? சார், உங்க ரேஞ்சுக்குலாம் நாங்க இல்ல. இது சரி வருமா சார்? நான் உங்ககிட்ட வேலை பார்க்குற சாதாரண எம்ப்ளாயி. நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். நம்ம வச்சு ஏமாத்திட்டா என்னால தாங்க முடியாது. நான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பேன். முடிவு எடுத்துட்டா அந்த ஆண்டவனே நினைச்சாலும் மாற மாட்டேன். என்னைக்கு ஒன்று பார்த்தனோ அன்னைக்கே நீ தான் என்னோட லைஃப் பார்ட்னர்னு முடிவு பண்ணிட்டேன். முறைப்படி எங்கள் அம்மா கிட்ட சொல்லி உன்னை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐ லவ் யூ பிரியா. எனக்கு வெக்கமா இருக்கு சார். நீ சொன்னாதான் நம்புவோம் பிரியா. சொல்லு பிரியா. சார், ஒன் செகண்ட். சாரி சார். இட்ஸ் ஓகே பிரியா. ஐ லவ் யூ. சீக்கிரமா எங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்றேன். உங்க வீட்டுல இந்த பொண்ணு கேட்கிறேன். தேங்க்ஸ் பிரியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ். பிரியா மனம் மாறிவிட்டாள். ஒரு அப்பாவிக்கு துரோகம் இழைக்க துணிந்து விட்டாள். பேராசை அவள் கண்ணை மறைத்து விட்டது. பணத்தாசை மோகனின் காதலை கொல்ல துணிந்து விட்டது. மோகனின் காதலை பணம் வெல்லுமானால் பிரளயம் வெடிக்கும். வெடிக்குமா?